ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்த டெக்னிக்கல் அனலைசிஸில் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு என்னன்ட்டா வேல்யூ பை ஸ்டாக்ஸ். எல்லாரும் வேல்யூ பை ஸ்டாக்ஸ் வாங்கணுன்றாங்க. ஃபண்டமெண்டலாக பார்க்கணும், பிஇ பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை பார்த்து எல்லாமே வேல்யூ பை ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். அதனுடைய இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேல்யூ பை ஸ்டாக்ஸை நம்ம எப்படி ஈஸியாக வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலமாக வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வார டெக்னிக்கல் அனலைசிஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் கூட இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அது கூட கம்பைன் பண்ணி பாருங்கள். சேம் ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் ஸ்கேனர்லேயும் டெக்னிக்கலாக பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் கூட வந்து மேட்ச் ஆகுதா, ப்ளஸ் பர்ஃபார்ம் பண்ணுதா, அதுதான் முக்கியம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டாக் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதையும் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. பேக்வர்ட் டெஸ்ட் கூட பண்ணோம்னா ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வந்து நம்ம எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ. ஸோ இந்த வேல்யூ பை ஸ்டாக்ஸை டெக்னிக்கல் அனலைஸ் மூலயமா எப்படி வாங்கலான்றது நம்ம ஈஸ்மை ட்ரேடிங்கில் பார்க்கலாம். ஈஸ்மை ட்ரேடிங்னாலே என்னது, ஈஸியாக எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுக்காக தான் இந்த சேனலு ஈஸ்மை ட்ரேடிங், இஎம்டி. ஓகே, சரி. ஃபண்டமெண்டல் வேல்யூ பையில் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும், நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கணும், லோ பி ரேஷியோவில் இருக்கணும். இதெல்லாம் இதுதான் ஃபண்டமெண்டல் அனலைஸோட டெஃபினேஷன். ஆர்எஸ்ஐ டெக்னிக்கல் டெஃபினேஷன், ஆர்எஸ்ஐயில் டெக்னிக்கல் அனலைஸ் மூலம் ஆர்எஸ்ஐ வச்சு எப்படி அந்த வேல்யூ பை வாங்கலான்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. நீங்கள் அதை போட்ட உடனே வந்து எப்படி இருக்குன்ற உங்கள் ரியாக்ஷனை மட்டும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாக்ஸ் டேக்கிங் சப்போர்ட் அட் ஆர்எஸ்ஐ 40 இன் மந்த்லி சார்ட். சிம்பிளான ஒரே வேர்டில் ஆர்எஸ்ஐ வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் ஆர்எஸ்ஐ மந்த்லி 40 சப்போர்ட் எடுக்குதோ, மந்த்லி சார்ட்டில் 40 சப்போர்ட் எடுக்கணும், 40 கிட்ட வரதுல 40ல் சப்போர்ட் எடுக்குதோ அந்த ஸ்டாக்லாம் வந்து வேல்யூ பையில் வாங்கலாம். சிம்பிளான இது, வேற எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட், மார்க்கெட்டுடைய மூவை பாருங்கள். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வாங்கியிருக்கலாம். ஸோ 570, நீங்கள் 600 கூட வாங்கலாம், 1800 இப்போதைக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். வேற எந்த அனலைசிஸ் வேண்டாம், சிம்பிளான ஆர்எஸ்சி 40 சப்போர்ட். இது யார்? இன்ஃபோசிஸ். நம்ம பெரிய பெரிய ஆளுங்களாம் எப்பப்பெல்லாம் 40 கிட்ட வந்திருக்காங்களோ மந்த்லியில், அப்பப்பெல்லாம் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். இங்கே வாங்கினா கூட 570, 600, அதே 1800 இன்ஃபோசிஸ். நீங்கள் இந்த 40ல் வாங்கியிருந்தீங்கன்னா 490, 500, 1800. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே பாருங்கள், டபுள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட்டில். அங்கேருந்து ஒரு பெரிய மூவ், இங்கே ஒரு ரெஸ்ட்டுக்கு எடுத்துருக்குது, கோவிட் டைமாக இருக்கலாம் 2020, மறுபடியும் அங்கேருந்து பெரிய ரேலி. ஸோ இங்கே பாருங்கள், டபுள் பாட்டம் ப்ளஸ் வந்து டபுள் பாட்டத்துக்கு அப்புறம் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. மந்த்லி சார்ட்டில் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்கள். ரேஞ்ச் ஷிஃப்ட்டு, டபுள் பாட்டமு, மந்த்லி 40 சப்போர்ட்டு, வேல்யூ பை. இந்த டைமில் அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு மேலே வாங்கியிருந்தா கூட போதும். நீங்கள் 100 ரூபாயில் வாங்கியிருந்தா கூட இங்கே 440, 400 ரூபா, 4 மடங்கு. விப்ரோ நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம், 100 ரூபாயிலேருந்து இங்கே 360. எல்என்டி, லார்சன் டியூப்ரோ, சூப்பரான கம்பெனிஸ். ஆர்எஸ்சி 40க்கு மேலே கிளம்புனதுலேருந்து வீக் மந்த்லியில் பெரிய மூவ். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1150, 4200, எல்லாமே 4 மடங்கு, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், டெக் மகேந்திரா 500 ரூபாயிலேருந்து இந்த இடம் பார்த்தாவே 2000 ரூபா, 4 டைம்ஸ். எஸ்பிஐஎன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நீங்கள் இந்த இடத்துல மேலே வாங்கியிருந்தா கூட போதும்,
ஏன் நீங்கள் வந்து 275ல வாங்கியிருந்தா கூட 300ல வாங்கியிருந்தா கூட 1200 ஃபோர் டைம்ஸ். ஆக்சிஸ் பேங்க் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. உங்களுக்கு ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட்னா என்னன்னு தெரியலனா ரேஞ்ச் ஷிஃப்ட் வீடியோ இருக்கு, அதை பாருங்க. இங்கே மந்த்லி ஆர்எஸ்ஐ 40-60னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கும். நீங்கள் ஆர்எஸ்ஐ பேசிக்ஸை போய் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியும். இங்கே பாருங்க, ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் மந்த்லி 40 சப்போர்ட், பெரிய மூவ். ஸோ இது அரௌண்ட் 500லேருந்து 1300. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய இது எடுத்தாலும் எல்லாமே ஒரு டைமுக்கு வந்து ஆர்எஸ்சி வந்து மந்த்லி 40ல் வரும் ஒரு டவுன்ஃபால். அப்போ நீங்கள் கேட்ச் பண்ணலாம். அப்போ வந்து எப்படி வந்து எந்த ஸ்டாக்கை எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இங்கே பாருங்கள் 200லேருந்து 1200 6 டைம்ஸ். இந்த ஆர்எஸ் வந்து 40-60. ஹீரோ மோட்டார் கார், இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே கூட எடுத்துருக்கலாம். இங்கே வந்து ஆர்எஸ்ஐ கீழே போய் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த இடத்துல எடுத்துருக்கலாம், இல்லைன்னா இங்கே எடுத்துருக்கலாம். ஆர்எஸ்ஐ டபுள் பாட்டம், ஒரு பாட்டம் 2 பாட்டம். நீங்கள் இதுக்கு மேலே பிடிச்சிருந்தா கூட 2000ல் பிடிச்சிருந்தா கூட 6000. இப்போ வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட்டு, நான் வந்து ஃபார்வர்ட் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணதை இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணியாச்சு. கேஆர்பிஎல் இது வந்து மற்ற பெரிய லார்ஜ் கேப்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்காக நான் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து முன்னாடி எடுத்து வச்சு எதெல்லாம் 40ல் சப்போர்ட் வருதோ அப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 240 250லேருந்து ஆல்மோஸ்ட் இது 500 டபுள் ஆயிருக்கு இந்த கொஞ்சம் மந்தில் 1 இயருக்குள்ள. நைக்கா எப்படி வந்து லிஸ்ட்டில் நம்ம வச்சுருந்தோம்னா இதுதான் காரணம். ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து இந்த டபிள்யூ பேட்டர்ன். நான் இந்த நைக்கா இதுக்கு வந்து இப்போ டபிள்யூ பேட்டர்ன் வந்து சப்போர்ட் ரேட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஸ்டில் இது வந்து ஹோல்டிங்கில் தான் இருக்குது. பட்டு வீக்லி டெய்லியில் வந்து கொஞ்சம் வந்து பேரிஷ் ஆகிடுச்சு, சைட்வேஸ் ஆகிடுச்சு பேரிஷோட. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இங்கே மேலே வாங்கியிருந்தா 170ல் வாங்கியிருந்தா கூட 270 100 ருபீஸ் கொஞ்சம் மந்தில் மூவ்மெண்ட். பஜாஜ் கன்சியூமர் இதெல்லாம் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ். ஆர்எஸ்சி 40ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள் 165, நம்ம வந்து 200க்கு வாங்கியிருந்தா கூட 400. ஸோ டபுள். ஸோ இப்போ வந்து அதேமாரி கரண்ட் இதில் வந்து ஆர்எஸ்சி 40 சப்போர்ட்டில் என்னென்ன எல்லாம் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஃபால் ஆனால் நமக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கோம், இந்த ஸ்டாக்லாம் வந்து இந்த லெவலுக்கு கீழே போகலை, இதுக்கு மேலே போகுது ட்ரேட் ஆகுதுன்னா இது எப்படி ட்ரேட் பண்ணால் இது நம்ம ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணணும், இதான் நம்ம ஸ்டாப் லாஸ். ஸோ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் சின்னதாக வேணும்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம வாங்கலாம். லோயர் வீக்லி சார்ட்டு டெய்லி சார்ட்டில் வந்து சிக்னல் கொடுக்கும்போது அதை வாங்கலாம். அதுக்கு வந்து பெரிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் போடலாம். இப்போதைக்கு இந்த செட்டப் மட்டும் பார்த்துக்குங்க. எப்படி மந்த்லியில் வாங்கலாம், ரொம்ப நாளைக்கு எப்படி ஹோல்ட் பண்ணலான்னு மட்டும் தெரிஞ்சுங்க. இன்னும் வந்து ரிஸ்க் எப்படி கம்மியாகலாம், இப்போ வந்து இங்கே வாங்கினா ரிஸ்க் அதிகமாக இருக்கும்ல. ஸ்டாப் லாஸ் எப்படி கம்மியாக வருது அப்படின்றத வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் இதில் சொல்லலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் சைட் நமக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் எதெல்லாம் ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பை பண்ணலாம். ஆர்எஸ்சி 40 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ். கெய்ன்ஸ் டெக்னாலஜி சேம், மேலே போனால் பை, கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ். ஆர்எஸ்சி 60 சப்போர்ட்டு. ஜூபிலியன் ஃபுட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்டாக 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே போனால் பை. ஹைடெக் பைப்ஸ் மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது, இதுக்கு மேலே போனால் பை, இது ஸ்டாப் லாஸ். நமக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் எதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ இன்னொன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்சி 40 சப்போர்ட்டில் இது பாருங்க, கோல்கேட். இப்போ வந்து எஃப்எம்சிஜி செக்டார்லாம் ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ வந்து கோல்கேட் வந்து ஆர்எஸ்சி 40 சப்போர்ட் எடுக்குது. எஃப்எம்சிஜி செக்டார் ஆர்எஸ்சி 40 சப்போர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கணும். அப்போ வந்து இது இன்னும் நல்லா மேலே மூவ் ஆகும். பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் ஆர்எஸ்சி 40 சப்போர்ட்டு, இது ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே நமக்கு என்ட்ரி 470க்கு மேலே நமக்கு என்ட்ரி. கஜாரியா செராமிக்ஸ் ஆர்எஸ்சி வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. கீழேருந்து பாருங்கள், ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. நிறைய நம்ம வந்து ஃபார்வர்ட் பேக் டெஸ்டிங்கில் பார்த்துருக்கோம். ரேஞ்ச் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி.
ஸோ லோ ரிஸ்க் என்ட்ரிஸ் இதெல்லாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே போனால் என்ட்ரி. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? சிம்பிளாக இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலை ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள், பேக்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள், 100 சார்ட் பாருங்கள், 1000 சார்ட் பாருங்கள், எல்லா சார்ட்டும் எடுத்து பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து RSI 40ல் சப்போர்ட் எடுத்து தான் அந்த ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு மாதிரி கஜாரியா செராமிக்ஸ் 40க்கு மேலே போயிருக்கு, பெரிய மூவ் கொடுத்துருக்கு. 380க்கு மேலே போய் 400லேருந்து 1400 வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் 40ல் சப்போர்ட் இருக்குது, ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது, RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குது, 40 சப்போர்ட் நடக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது ப்ளஸ் வந்து நீங்கள் இதில் செக்டாரை வந்து செலக்ட் பண்ணணும் கூட. எந்த செக்டார் வந்து சப்போர்ட்டில் இருக்குது, சப்போர்ட்டில் இருக்கும்போது சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகுதா அந்த செக்டாரு, அந்த டைமில் நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து பிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வின்னிங் ரேட் வந்து 90 மேலே இருக்கும். சிம்பிளான கான்செப்ட். அப்படி தான் வந்து ஒரு வீக்லி மார்க்கெட் அப்டேட்லேயும் நம்ம வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறோம். கண்டினியூஸாக வீக்லி மார்க்கெட் அப்டேட்டை பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் சேனல் வந்து இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை